மாதா வாராகி நமஹா. அதிசயக்காரி சித்தி வாராகுடைக்கணும் எல்லாம் சுபமாகவே இருக்கட்டும். கலியுகத்தில் கண்கண்டவியமாக இருக்கக்கூடிய வராகுடைய வழிபாடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தடைகளை தகர்க்கும் தண்டினி வழிபாடு, தேங்காய் தீப வழிபாடு. ஏன் வாராகிக்கு தேங்காய் தீபம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எப்படி முக்கண்ணும் நேர்மையாக இருந்து தர்மத்தை சம்ரக்ஷணம் பண்ணி மும்மடங்களை கழிக்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அம்பாள் நமக்குடைய எதிர்வினைகளை எல்லாம் தங்களுடைய உலக்கையாலும் தண்டத்தாலும் அடித்து அதை பழுது பார்த்து தர்மம் அப்படிங்கிற வழியில் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் அவளுக்கு தண்டினின்னு பேர். அவளுக்கு என்ன ரொம்ப பிரியம் அப்படின்னு பார்த்தா தேங்காய் துருவலும் மாதுளம்பழ முத்துக்களும். அதனால் அம்பாளுக்கு என்ன தேங்காய் திருவள் மட்டும் அல்லாத அம்பாளுக்கு என்ன பிரசன்னத்தில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தா தேங்காயில் தீபம் விட்டு வழிபாடு ரொம்ப விசேஷம். தீப வழிபாடே அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடு தான். ஏன்னா ஆதி காலங்களில் சண்டிகா பரமேஸ்வருடைய ஆராதனைகள்லாம் தீபத்தின் மூலமாக தான் செய்யப்பட்டது. அதே போல் இப்போ வாராகிக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷலான பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீப வழிபாடு தான். யாரும் தன்னுடைய காரியெல்லாம் நடக்கணும், ஜெயமாகணும், ரொம்ப தடையாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் அம்பாளுக்கு தேங்காயில் மஞ்சள் குங்குமம் விட்டு நெய் இல்லை இழுப்ப எண்ணெய் விட்டு திரி போட்டு பஞ்சு திரியிட்டால் போதுமானது. திரி போட்டு விளக்கு ஏற்றி சுவாமிகிட்ட பஞ்சமி காலங்களில் பொழுது இறங்கி 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளார விளக்கிட்டு சுவாமியை தொடர்ச்சியாக நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் 9 பஞ்சமியும் இல்லை 11 பஞ்சமியும் அம்பாளை தொடர்ச்சியாக நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுடைய தடையெல்லாம் கலைஞ்சு எல்லாம் வல்ல வராகுடைய கண்ணில் சுபமாகவே இருக்கும். அது வழிபாடு செய்கிற நண்பர்கள்லாம் தன் தடையெல்லாம் களையணும் அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றி அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீ மாதா வாராகி.